மிக பழமையான ஒரு இந்து கோவில், சிவன் கோவில் யாருக்கு சொந்தம்னு சொல்லி அந்த கோவிலை கைப்பற்றுறதுக்கான ஒரு போர் வெடிச்சிருக்கு. 1000 வருஷங்களுக்கு முதல்ல மன்னராட்சி காலகட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கோவில் கம்போடியாவில் இருக்கு. ஆனால் இந்த கோவில் கம்போடியாவுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி தாய்லாந்து சொல்லுது. இந்த கோவிலை கைப்பற்றுறதுக்கான ஒரு போரா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட முழு அளவான போர் ஆரம்பமாகி இருக்கு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் இன்றைக்கு அவசரமான கூட்டம் நடத்தப்படுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பவே இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. மாறி மாறி ட்ரோன் தாக்குதல், போர் விமானங்கள் பயன்படுத்த அளவுக்கு இது ஒரு போரா வெடிச்சிருக்கு. இத்தனைக்கும் காரணம் 1000 வருஷங்களுக்கு முதல்ல மன்னராட்சி காலகட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்து கோவில், ஒரு சிவன் கோவில். என்ன நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். கம்போடியாவில் 1000 வருஷங்களுக்கு முதல்ல மிக பழமையான ஒரு இந்து கோவில் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சிவன் கோவில், ப்ரீவிகார் என்று சொல்லி இந்த கோவில் அடையாளப்படுத்தப்படுது. இந்த கோவிலில் இப்போ பூஜைகள் நடக்கிறது கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்கிறதும் கிடையாது. ஒரு புராதன இடமா, தொல்பொருள் அடையாளத்தை பாதுகாக்கிற மாதிரி யுனெஸ்கோவாலையும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இது கம்போடியாவில் இருக்கு. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போறதும் வளமையானது. பூஜைகள் நடக்கிறதோ திருவிழா நடக்கிறதோ கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாற்றோடையும் பண்பாட்டோடையும் இது பண்டைய காலத்திலிருந்து, மன்னராட்சி காலகட்டத்திலிருந்து எங்களுக்குரியது என்ற மாதிரி கம்போடிய மக்களுக்கு மிக நெருக்கமானது, உணர்வு பூர்வமான ஒரு கோவில் தான் இந்த ப்ரீவிகார் என்று சொல்லப்படுற கோவில். இந்த கோவிலினுடைய அமைவிடம் தான் இங்க இருக்கிற பிரச்சனையே. 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கிற எல்லை பிரதேசத்துல ஒரு மலை உச்சியில இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இப்ப சோழர் காலத்துல சோழர்கள் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்படி சைவத்துக்கும் தமிழுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கோவில்கள், குளங்கள் கட்டப்பட்டிருந்ததோ அதே மாதிரி சோழர்கள் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் கம்போடியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது கெமர் எம்பையர், கெமர் பேரரசு ஆட்சி நிலவி இருந்தது. சோழர்களினுடைய கட்டடக்கலைக்கும் அந்த கோவிலுக்கும் கம்போடியாவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற கோவில்களுக்கும் இடையிலையும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இப்ப 2 நாடுகளுக்கு இடையில எப்படி ராஜதந்திர ரீதியான உறவுகள் இருக்கோ அந்த காலகட்டத்தில், மன்னராட்சி பேரரசு நிலவி கொண்டிருந்த காலகட்டத்திலையும் கூட 2 நாடுகளுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருந்ததுன்னு சொல்லியும் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. சோழர்களுக்கும் அங்க இருக்கிற கெமர் பேரரசுக்கும் இடையிலான நெருக்கமான தொடர்புகள், நட்பு இருந்தது. இங்க இருக்கிற கட்டடக்கலை அங்க கொண்டு போகப்பட்டதுன்னு சொல்லியெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி தமிழர்களினுடைய கடல் தாண்டின வணிக செயற்பாடுகள் காரணமா தமிழும் சைவமும் வேறு இடங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு பரவனதுன்னு சொல்லியும் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையிலையும் கம்போடியாவுக்கு தமிழும் சைவமும் பரவி இருக்கலாம் சொல்லியும் நம்பப்படுது. இது ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. அது வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த கோவில் அங்க இருக்கிற மக்களினுடைய உணர்வோட சம்பந்தப்பட்டது, வரலாற்றோடையும் தொடர்பு பட்டது. கெமர் எம்பையர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பேரரசு நிலவி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு தனி நாடு சொல்லி இல்லாம கம்போடியா, வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து இந்த நாடுகளெல்லாம் சேர்த்து தான் இந்த கெமர் எம்பையர், கெமர் பேரரசினுடைய ஆட்சி நிலவி இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கோவில் நிர்மாணிக்கப்படுது. இப்ப எங்கட சிவனொளி பாதமலை கோவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, சைவர்கள் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய பாதம் அங்க இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அது ஸ்ரீபாதன்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. எப்படி கதிர்காமம் கதிரகம தெய்யம்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கோ, நாளைக்கு யாழ்ப்பாணம் நல்லூரும் நல்லூர் தெய்வம்னு சொல்லி மாற்றப்படாமல் இருந்தா நல்ல சரி, அது வேற விஷயம். அந்த மாதிரி சிவனொளிபாத மலையினுடைய அமைவிடம், அந்த கோவிலினுடைய அமைவிடம் மாதிரி தான் இந்த ப்ரீவிகார்னு சொல்லப்படுற கோவிலினுடைய அமைவிடமும் இருக்கு. கோவில் சூரியோதயத்தை பார்த்த மாதிரி தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அந்த கட்டடக்கலையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கிற எல்லையில ஒரு மலை உச்சியில இது அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது, அதாவது எல்லை சம்பந்தமான பிரச்சனை. எப்படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எல்லை பிரச்சனை இருக்கோ, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில எல்லை பிரச்சனை இருக்கோ, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி இங்க இருக்கிறதும் ஒரு எல்லை பிரச்சனை. கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஒரு இந்து கோவில், சிவன் கோவில், 1000 வருஷங்களுக்கு முற்பட்ட கோவில் தான் இதுக்கான காரணம் என்றது. இப்ப மற்ற நாடுகளை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த நாடுகள்ல எல்லாம் காலனித்துவ ஆட்சி நிலவி இருந்ததோ அந்த நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. எல்லை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கு. இங்கே உருவாகி இருக்கிறதும் அதே பிரச்சனை தான். பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்த பிரான்ஸ் ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு இடமா எம்பையர் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு, அந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த கம்போடியா, தாய்லாந்து இந்த நாடுகள் எல்லாமே பிரான்ஸால நிர்வகிக்கப்பட்டிருந்தது. பிரான்சினுடைய காலனித்துவ ஆட்சி அங்கு நிலவி இருந்தது. 1990களில் பிரான்சினுடைய காலனித்துவத்திலிருந்து இந்த நாடுகள் விடுதலை பெற்ற சந்தர்ப்பத்தில் எல்லைகள் வரையறுக்கப்படுது. அப்ப இந்த
ப்ரீவிகார்னு சொல்லப்படுற இப்ப சர்ச்சைக்குரிய கோவிலாக கருதப்படுற சிவன் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அங்கிருந்து வெளியேறி இருந்தாங்க. அண்டைய நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை பூதாகரமானதா தொடர்ந்து கொண்டு இருக்கு. இப்ப தாய்லாந்து சொல்லுது இல்ல, இது கம்போடியாவுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வரலாற்று தவறு, இந்த நிலப்பரப்பும் இந்த கோவிலும் எங்களுக்கு தான் சொந்தமானது, நாங்க தான் இதுக்கு உரித்துடையவர்கள் சொல்லி தாய்லாந்து ஒரு பக்கம் சொல்லுது. கம்போடியா சொல்றாங்க இல்ல, இது எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிற ஒரு கோவில், இந்த மன்னர் ஆட்சியினுடைய உண்மையான வாரிசுகள் நாங்க தான், இது எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி கம்போடியாவில் ஒரு வாதம் இருக்கு. இது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் 1960களினுடைய கடைசி காலகட்டத்தில் கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு சர்வதேச நீதிமன்றமும் சொல்லி இருந்தது இந்த கோவிலுக்கு சொந்தக்காரர்கள் கம்போடியர்கள் தான், கம்போடியாவுக்கு தான் இந்த கோவில் சொந்தமானதுன்னு சொல்லி. தாய்லாந்து அப்பையும் சொல்லுது இல்ல, நாங்க இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாங்க என்னைக்காவது ஒரு நாள் கைப்பற்றுவோம் சொல்லி தாய்லாந்து அன்றைக்கும் சபதம் எடுத்திருந்தது. 2008ஆம் ஆண்டுல முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இது வரலாற்று பொக்கிஷம் என்ற அடிப்படையில் காப்பாற்றுவதை நோக்கமாக கொண்டு 2008ஆம் ஆண்டுல யுனெஸ்கோவும் இதை மரபுரிமை என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருந்தது. அதுக்கான அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கும் கூட தாய்லாந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்த மாதிரி யுனெஸ்கோவை கம்போடியா பயன்படுத்தி இருக்கு. இந்த கோவில் மட்டும் கிடையாது, கோவிலை சுற்றி இருக்கிற எல்லை பிரதேசத்தையும் கைப்பற்றதை நோக்கமாக கொண்டு கம்போடியா யுனெஸ்கோவை பயன்படுத்தி கொண்டு இருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு சுயநலம் என்ற மாதிரி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு காலகாலமா இந்த பிரச்சனை தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு வந்தது. 2008ஆம் ஆண்டு காலகட்டத்திலையும் எங்கள் நாட்டில் போர் நடந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் அங்கேயும் போர் வெடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு 2008, 2010, 2011ஆம் ஆண்டு காலகட்டங்களையும் தொடர்ச்சியான மோதல்கள் எல்லை பிரதேசங்களில் நடந்து வந்திருக்கு. இப்போ நாங்கள் 2025க்கு வந்திருக்கிறோம். 2025 இது ஏன் திடீர்னு சொல்லி பூதாகரமாகி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பின்னால நிறைய கதைகள் இருக்கு. ஜூன் மாதத்துல ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுது. எல்லை பிரதேசத்துல ஒரு சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுது. தேசிய கொடி ஏற்றப்படுது. மாறி மாறி 2 நாடுகளுக்கும் இடையில சர்ச்சைகள் உருவாக்குற மாதிரி தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு ஒரு நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் மற்ற நாட்டுக்குள்ள எல்லை மீறி பயணம் செய்தாங்கன்னு சொல்லி வேவு பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கன்னிவடி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஜூன் மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா புகைஞ்சு கொண்டிருந்த இந்த பிரச்சனை இப்ப கிட்டத்தட்ட ஒரு முழு அளவான போர் என்ற நிலைமையில நிற்கிது. ஆட்லரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல மக்கள் குடியிருப்பு பிரதேசங்களை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கம்போடியாவில் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. தங்களுடைய இருப்பிடங்கள் இருக்கிறது பாதுகாப்பானது கிடையாதுன்னு சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தற்காலிகமாக கோவில்களையும் வழிபாட்டு தலங்களையும் அங்க இருக்கிற மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எல்லை பிரதேசங்களில் மட்டும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலால 15 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட முழு அளவான போர் என்ற மாதிரி இது இப்ப சர்வதேச அளவில் பார்க்கப்படுது. பல நூற்றுக்கணக்கான வருஷங்களா தீர்க்கப்படாத பிரச்சனையா இருக்கிறது. ஏன் திடீர்னு சொல்லி இப்போ 2025ஆம் ஆண்டுல பூதாகரமா வெடிச்சிருக்குன்னு கேட்டா அதுக்கு பின்னால இருக்கிறது ஒரு கசப்பான உண்மை. இப்பதான் இந்த வீடியோவினுடைய முக்கியமான பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர், ஒரு பிரதமர், ஜனாதிபதி நாட்டில் இருக்கிற மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்து கொண்டு போறார், அவருடைய பிரபல்ய தன்மை குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய தலைவர் கையில் எடுக்கிறது ஒன்று இனவாதமா இருக்கும், மதவாதமா இருக்கும், இல்லாட்டி ஒரு போரா இருக்கும். தாய்லாந்திலையும் கம்போடியாவிலையும் நடக்கிறதும் அதான் இதுக்கு பின்னால் இருக்கிற கசப்பான உண்மை. தாய்லாந்தினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தில் பிரதமராக இருந்தவர் இந்த மாத ஆரம்பத்தில் தன்னுடைய பதவியை இழக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அரசியலமைப்பு நீதிமன்றம் இவர் பிரதமர் பதவியை வகிக்கிறதுக்கு பொருத்தமற்ற நபர்னு சொல்லி ஒரு தற்காலிகமான தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஒரு அமைச்சு பதவியை அவங்க வகிச்சு கொண்டிருக்கிறாங்க. பதில் பிரதமராக தற்காலிகமாக ஒருத்தர் தாய்லாந்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஜூலை மாதம் இந்த மாதம் 1ஆம் தேதி பதவியை இழந்த பிரதமர் கூட ஒரு அரசியல் குடும்பத்தை பின்புலமாக கொண்டவர். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப ஆட்சி நிலவுதுன்னு சொல்லியும் சொல்ல முடியும். மற்ற பக்கம் கம்போடியாவை எடுத்து பார்க்குற நேரத்தில் ஹுன் சென் சொல்லப்பட்டவர் தான் பிரதமராக இருக்கிறார். இவருடைய பின்புலமும் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவருடைய அப்பா கம்போடியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இல்லை, இதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன் சொல்லி பிரதமர் பதவியை தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருந்தாலும் அவர் முழு அளவான அரசியல் செயற்பாட்டிலிருந்து விலகல. ஒரு அரசியல் பதவியை அவர் இப்பவும் வகிச்சு கொண்டிருக்கிறார். அங்கவும் கிட்டத்தட்ட ஒரு குடும்ப ஆட்சி நிலவி கொண்டிருக்கு. அப்ப இந்த 2 நாடுகளினுடைய தலைமைத்துவங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் புதியவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. இந்த மாதத்துல ஒரு போன் ரெக்கார்டிங் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அது ஏற்படுத்தி இருந்தது. ஒரு கோல் ரெக்கார்டிங் லீக் ஆகுது. அதுல கதைச்சவர்கள்
தாய்லாந்தினுடைய பிரதமராக இருந்து இப்போ பதவி நீக்கப்பட்டிருக்கிற பிரதமரும் கம்போடியாவினுடைய அந்த நான் சொன்ன 40 வருஷங்களாக கம்போடியா ஆட்சி செய்து கொண்டிருந்த முன்னாள் பிரதமரும் கூட 2 பேரும் கிட்டத்தட்ட 17 நிமிஷம் கதைச்சிருக்கிறாங்க ஃபோனில். அப்படி ஃபோனில் கதைக்கிற நேரத்தில் தாய்லாந்து பிரதமர் கம்போடியாவினுடைய முன்னாள் பிரதமருக்கு சொல்கிறாங்க, அங்கிள், மாமா, நான் இதை மிகைப்படுத்தி சொல்லலை, அவங்க வந்து சொல்லி கூப்பிட்ட விதம் இப்படித்தான்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கிள், எனக்கு போராட்டம் நடத்துறதுல போர் நடத்துறதுல வந்து உடன்பாடு கிடையாது. எங்களுடைய இராணுவ தளபதி வந்து அவசரமாக வாய விட்டுருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் பெருசாக கண்டுகொள்ளாதீங்க, நாங்கள் வந்து அமைதியாக போவோம், சமாதானப்படுத்துவோம்னு சொல்லி சமாதானமாக போவோம்னு சொல்லி அந்த ஃபோன் ரெக்கார்டிங்கில் வந்து குரல் பதிவு வந்து வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இது தாய்லாந்தில் உருவாக்கி இருந்தது. அவங்க பதவி விலக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகுது. ஆனால் இந்த ஃபோன் ரெக்கார்டிங்கை வெளியிட்டவர் வேறு யாரும் கிடையாது. 40 வருஷங்களாக கம்போடியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த முன்னாள் பிரதமர் யாரு கதைச்சாரோ அதே நபர் தான் அந்த குரல் பதிவையும் வெளியிடுறார். நான் என்னுடைய மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். இதில் நான் எதையுமே எடிட் பண்ணவும் இல்லை, எதையும் மாற்றவும் இல்லை. என்ன கதைச்சிருக்கிறோமோ அதை நான் அப்படியே பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொல்லி அந்த ஃபோன் ரெக்கார்டிங்கை அவர் அப்படியே வெளியில் விடுறார். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் பரபரப்பை தாய்லாந்தில் ஏற்படுத்தி இருந்தது. கம்போடியாவில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் மேலிருந்த செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு விதத்தில் ஒரு சூழலை ஒரு சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லியும் அரசியல் ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் பின்புலத்துக்கு மத்தியில தான் 2 நாடுகளுக்கும் இடையில இப்ப போர் மூண்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிறது ஒரு 1000 வருஷங்களுக்கு முற்பட்ட மன்னராட்சி காலகட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற இந்து கோவில், சிவன் கோவில் என்று சொன்னாலும் கூட அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் பேசப்படாத, சொல்லப்படாத இந்த மாதிரியான குடும்ப அரசியல். இந்த போர் முழு அளவான ஒரு போரா வெடிக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு பேரவையுடைய அவசரமான கூட்டமும் கூட்டப்படுது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.